சிகரம் தொட தயாராகி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே, கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் கேது ஒரு இணைவு இருக்குங்க. இந்த சிம்மத்தில் இது படுத்துகிற பாடு இருக்கே, உலக அளவில் பல மாறுதல் நடத்திட்டு இருக்கு. இந்த ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்குது. உங்களுக்கு என்னென்ன பண்ண போகுது, எதெல்லாம் சேஃபஸ்ட்டு சைடு பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு ஒதுக்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா பொதுவாக நல்ல விஷயங்கள் உலக அளவில் இருக்கும்போது பண்ணுங்க நல்லா சொல்லிட்டு வரோம். சின்ன உலக சூழ்நிலை சரியில்லாத போது சொல்ல வேண்டிய ஜோதியோட கடமை. அதை சொல்கிறேன். இதை பார்த்துட்டு ஒரு தெளிவுபட்டுருக்கேங்க. முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி, அவரே 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைகிறார். கேது இணைய தப்பில்லை. செவ்வாயின் 8ஆம் பார்வை சனிக்கு பட்டது, இந்த ராகுக்கு பட்டது தான் பிரச்சனை. உலக அளவில் விமானம், ரயில் விபத்துகள், இன்னும் ரயில் விபத்து பார்ப்போம். விமானம், ரயில், கப்பல் சார்ந்தது, 2ஆம் கட்ட அரசியல் தலைவர்கள், பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் எண்ணிலடங்கா. சனி ராகு தான் பெட்ரோல் டீசல் சொல்லுவோம், எனர்ஜி செக்டரில் வரும், அதெல்லாம் பார்க்கும். இவ்வளோ மாறுதல் உலக அளவில் நடக்கும்போது உங்கள் ராசி அதிபதி என்ன பண்ண போகுது பார்ப்போமா. முதல்ல நான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டிய காலகட்டம். 4ஆம் அதிபதி வண்டி வாகனம் 8இல் பயணிக்கிறது, கேது உடம். அதுவே 11ஆம் அதிபதி வண்டி வாகனத்தில் வாகனம் ஸ்க்ராச்சஸ் விழுக வாய்ப்பு இருக்குது, கவனம். இதை நான் சொன்ன உடனே, சார் வண்டி வாகனம் ஸ்க்ராச்சஸ் சொன்னதுதான், ஆனால் எனக்கு இல்லை, எங்கள் அண்ணனுக்கு ஆச்சுன்னார். ஏன்னா 11 வேலை செஞ்சுருக்கேங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக பண்ண வேண்டிய காலகட்டங்கள். வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் பெயிண்ட்டு சம்மந்தப்பட்டது, அந்த எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் சம்மந்தப்பட்டது வருது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ கீழே எலக்ட்ரிக் சாதனங்கள், கூர்மையான ஆயுதங்கள் கீழே வைக்க வேண்டாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு. சரி, ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் 2-3 இருக்குது, அதை சொல்லிவிட்டு அப்புறம் போவோம். முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ 3-6 சம்மந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வருது. வருமான ரீதியாக மீண்டு வர கொடுத்த பணங்கள் திருப்பி வர்றது, உங்களுக்கு உண்டான தகுதிக்குண்டான பணங்கள் வருகிற காலகட்டங்கள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட பண வருவாய் உண்டு. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கா, அப்போ தான் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் இருக்குது. ரைட். இப்போ இந்த செவ்வாய் பார்த்தோம்னா கோவங்கள் தாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கூட்டாக இருந்தவங்க திடீர்னு விலகி போகிறது என்ன, வர்றது என்ன, பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். இதெல்லாம் ப்ளஸ்ஸு. ரைட். பொதுவாகவே நான் இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் இப்போல்லாம் இந்த ராசிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்கள் 7க்கு ராசி அதிபதி சந்திரன் இங்கே இருக்கா, அதுக்கு குரு பார்வை இல்லை, எந்த கிரக பார்வையும் இல்லை. அப்போ ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்ம ஆவணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆவணி வந்தால் அப்புறம் மாறுதல் விடும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட நிறைய முயற்சிகள் இதெல்லாம் இல்லை. இப்போ செவ்வாய்க்கு உண்டான பரிகாரமோ ராகுக்கு எதுக்குண்டான பரிகாரமோ செய்ய வேண்டிய காலகட்டங்கள். பொதுவாக திருமணம் பேச்சுவார்த்தை பேசும்போதுங்க, நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட பொருத்தங்கள், ராகுக்கு எது, தசாபூத்தி இத்தனையும் பார்ப்போம். இந்த நேரத்தில் தோஷங்கள் எதாவது இருந்தால் அதுக்கு உண்டான பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வாழை மரத்தாளி கட்டி பண்ணுறது, வெட்டி பரிகாரம் பண்ணுறது, அம்பாளுக்கு நகை சாத்துறதுலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் இப்போ பண்ணலாம், அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிரும். ரைட். இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இப்போ தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், புது தொழில்கள், பிஸ்னஸ் இதெல்லாம் வரும். புது தொழில் சம்மந்தப்பட்டது அமோகமாக இருக்குது. புது சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் சூப்பர். இப்போ அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய குலதெய்வம் பேரில் வச்சு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் ஃபோன் கம்யூனிகேஷன் கீழே செய்யும் வேலையாட்களிடம் அனுசரணையாக பேச வேண்டிய காலகட்டங்கள். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபோன் பிரச்சனை வரும். இஎம்ஐ சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது சிறு தடை ஏற்பட்டு அப்புறம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய் பார்த்துட்டாலே என்னென்னா, செவ்வாய் ராகு கேது வந்தால் நாய்க்கடி உண்டுன்னு அர்த்தம். இப்போ தான் சொன்னோன்னே, சார் துரத்து காலையில் வாக்கிங் போனவே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னார். இப்போ பொதுவாக நாய்க்கடின்னு சொல்லுவோம், பூச்சிக்கடி, விஷக்கடி. பொதுவாக இந்த கிராமத்து பக்கம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது புழு பூச்சிகள் இருக்கான்னு கொஞ்சம் கண்ணில் பார்த்துட்டு வாங்க. ஏதோ கீழே இருக்கா, பொதுவாக செருப்புகள் போட்டுக்கிட்டு வாங்க. இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பலன் சொல்லலை. ஏன்னா ஜோதிடர் நாங்கள் சொல்கிறோம்னா அவேர்னஸ்க்கு இது முக்கியமான காலகட்டமாக இருக்குங்க. நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அது இதுவும் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். சரி. இப்போ முக்கியமாக குழந்தை பிறப்பு 5 எப்பவுமே ஒரு ராசிக்கு 5ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம், குரு முக்கியம். 5-6 நல்ல குழந்தை சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்குது. குலதெய்வம் அனுகிரகம் உண்டு.
தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி பிஸ்னஸில் வளர்ச்சி உண்டு. பொருளாதார ரீதியாக நல்லபடியாக இருக்கிறது. இந்த எனர்ஜி செக்டார்கள், இந்த எனர்ஜி, இபி, கம்ப்யூட்டர் துறை வேலை பார்க்குறவங்க பெஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இந்த எடிட்டிங், இந்த ஃபோட்டோகிராஃபி இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இதே அரசியல் துறையிற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா இந்தியன் பேஸ் கம்பெனி, ஏன்னா இந்தியன் சூரியன் இந்தியா சொல்லணும், இந்தியன் பேஸ் பண்ணி கம்பெனியில் இருக்கிற கொஞ்சம் வேலைப்பொழு அதிகமாக இருக்கிற காலகட்டங்கள். கிரெடிட் கார்டில் கவனம். கிரெடிட் கார்டு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு. அது இந்த ராசிக்கு இப்போ கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷனை மறந்துடும், கட்டினதுன்னு நினச்சிருப்பாங்க, அடிச்சுட்டு தான் ஃபைன் போட்டிருக்கோம், சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுங்கள் கீழே. இந்த மகராசிக்கு அது ஒரு தெரியாமல் நடந்த தவறாக இருக்குங்க. இதோட அந்த ஃபைன் போட்டு விட்டாங்க. 8ஆம் இடத்துல எப்போவுமே செவ்வாய் ராகு இருக்கும்போது பார்க்கிங் சம்மந்தப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சே தான் ஆகணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, மாணவர்கள் புது புது முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டம். டியூஷனில் சென்று படிக்கிறது, வீட்டில் உட்காந்து படிக்கிற அம்சம் இல்லை. மாணவர்கள் டியூஷன் போய் படிக்கிறது, புதுசாக லேப்டாப் கம்ப்யூட்டரில் பர்ச்சேஸ் பண்ணி படிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. இந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக மாற வாய்ப்பு உண்டு. இந்த ப்ரெஷர் வேறுபாடு நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியாது, இப்போ தான் கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம் உண்டு. இப்போ உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு சரியாக மருத்துவம் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் சர்ஜரின்னு சொன்னவங்களுக்கு இப்போ எண்டோஸ்கோப்பி இதிலே சரி பண்ணுறான்னு சொல்லுவாங்க. இந்த வீடு கட்டி இடையில கொஞ்சம் ஒரு சிலருக்குலாம் நின்றுருக்கும். வீடு கட்டி இன்னும் கிரகப்பிரவேசம் வைக்க முடியல, இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேச்சுவார்த்தைக்கு பணம் கையில் வரல, இந்த மாதிரிலாம் ஒரு இருக்குது. பொதுவாக இடம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருங்க. இந்த இடம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு உண்டு. ஏன்னா கிரகப்பிரவேசங்கள் 6 மணிக்கு மேலே வைக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கு முன்னாடி வேண்டாம். செவ்வாய் கேது டிகிரியை தாண்டணும், அதுக்கப்புறம் தான் நல்லபடியாக காலம் வரும். எல்லாமே நல்லபடியாக சொல்ல போகிறோம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு போய்க்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறந்தது. அதுலேயும் இந்த சாய்பாபா மாதிரி இருக்கிறது, சாய்பாபா வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டால் இந்த ராசிக்கு பொருளாதார ரீதியாக மனசு ரீதியாக ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இந்த ஃபுட் ஹேபிட், இரவு நேரம் அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க, நைட் ஜாப் பார்க்குறவங்க தான் அந்த ஹெல்த்தை பார்த்துக்கணும். இப்போ தான் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போ பூர்வீக ரீதியான 8ஆம் இடம் தான் பூர்வீகம், இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் சொல்லுவோம். 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பெரிய முடிவுகள் இப்போ எடுக்க வேண்டாம். படிக்கக்கூடிய வசதி நல்லாயிருக்கு. இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ 9, 10 அந்த 2 கிரகங்கள், சுக்கிரன், புதன், இந்த 2 கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் இணையும். இது எப்படின்னா, சுக்கிரன் எப்பொழுது புதன் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுதோ ஒரு கிட்டத்தட்ட மறைமுகமாக தர்மகர்மாதி வகையாக செய்யும். அப்போ ஒரு புகழ் பெறுகிற காலகட்டம், ஒரு வளர்ச்சி பெறுகிற காலகட்டங்கள், அந்த மாதிரி டைம் நீங்கள் கோல்டன் டைமாக பயன்படுத்திட்டால் நல்லாயிருக்கும். அப்போ கவனமாக இருக்க சொன்னது விஷயங்கள் ஒரு சிலது, வேகப்படுத்த சொன்னது ஒரு சில விஷயங்கள், அதை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ராசி எண்களாக 6ஆம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் எண் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வல்லது. அடுத்தது இன்னொரு எண், இது 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பருங்கிறது பண ரீதியாக மட்டும் பயன்படுத்திக்கங்க, உறவு ரீதியாக அது வேண்டாம். உறவு சொந்த பந்தத்துக்காக ஒரு 4 பேர் சேர்ந்து போகிறோம், ஒரு பேசுகிறதுக்கு 4 பேர், அந்த மாதிரி வேண்டாம். அப்போ பணம் ரீதியாக மட்டும் பயன்படுத்திக்கங்க. ரைட். புதுசாக யாருக்கா ஜாதக ரீதியாக பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் பண்ணிச்சுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.